சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. பலமான துணிவை வெளிப்படுத்த அமைதியை விட சிறந்தது வேறொன்றுமில்லை. லியோனார்டோ டா வின்சி. மட்டக்களப்பு குருமன்வெளி பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்தார். இந்த மண்ணிலே நடந்தவை மிக முக்கியமான நிகழ்வுகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் அரசியலுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை நீங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தோ வந்த ஒருவரை கொண்டு வந்து அவர் சிறந்த மனிதர், கொழும்பிலே இருந்தவர், கொழும்பை பற்றி தெரிந்தவர், சிங்கள மக்களோடு உறவாடி பழகியவர், பல விஷயங்களை செய்வார் என்று நம்புகிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலான காலம். இந்த அதிகார பயிர் விடயத்திலே குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு இணைந்திருந்த பொழுது தமிழர்கள் விட்டிருந்தாலும் கிழக்கு பிரிந்த பின்னர் நான் இதை எடுத்து வழிநடத்தின அடிப்படையிலே எனக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும் மாகாண முறைமை என்பது மிகப்பெரிய சவாலான மிகப்பெரிய இடையூறான விடயம். இதிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய விட்டுக் கொடுப்புகளும் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும். அதை ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். நான் நினைக்கவில்லை விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஏனைய கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என்று. ஏனென்றால் பழைய பதவி ஆசை கொண்ட பல மனிதர்கள் அதற்குள்ளே வந்திருக்கிறார்கள். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பிரதிபலனை எதிர்பாராமல் சமூக சேவையில் தொடர்ந்தும் சேவையாற்றும் தன்னார்வ தொண்டர்களை கௌரவிக்கும் வகையில் விருது வழங்கும் நிகழ்வின் 2வது கட்டம் இன்று ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகளின் தன்னார்வ தொண்டர் திட்டம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து இந்த விருது வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. Selfless contribution. And now the quest has begun. Who will be the next volunteer of the year? 2013 ஆண்டுக்கான விருது விழாவுக்கான அங்குராட்பண் நிகழ்வு தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் ஊடக சந்திப்பு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் ஒன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். சமூக சேவைக்காக விருது வழங்கும் பிரம்மாண்டமான விழாவை இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ளமை விசேட அம்சமாகும். தன்னார்வ தொண்டு சேவை என்பது மிகவும் சிறந்ததொன்றாகும். அதனால் மக்களுக்கு கிடைக்கின்ற லாபத்தை நீங்கள் நன்கறிவீர்கள். நீங்கள் வழங்குகின்ற தகவலானது இன்று மிகவும் முக்கியமானதாகும். நாம் வாழ்கின்ற இலங்கைக்கும் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் முக்கியமானதாகும். 2013 ஆண்டுக்கான விருதுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். 2013 மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து வெளிக்கொணரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அதன் எதிரொலியாக தீர்வுகள் கிடைப்பதை மகிழ்ச்சியோடும் பாராட்டோடும் வெளியிட்டு வருகின்றது. வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் இயங்காதிருந்த இறால் பண்ணை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட செய்திக்கு அமைய அந்த இறால் பண்ணையை மீள இயக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் இறால் பண்ணை ஒன்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தது. நாட்டில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் அந்நிய செலாவணியையும் ஈட்டித்தரும் இவ்வாறான தொழில் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தபோது புத்தளம் இறால் பண்ணை செயற்பாடின்றி இருந்தது. சகல வளங்களும் நிரம்பிய புத்தளம் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் அதிக வருமானம் தரும் தொழில் பண்ணையாக இந்த இறால் பண்ணை விளங்கியது.
சரியான திட்டமிடல் இன்மையால் இறால் பண்ணைகளில் உப்புத்தன்மை அதிகரித்ததுடன் ஒருவித நோய் தொற்றினாலும் நட்டம் ஏற்பட்டு பண்ணை மூடப்பட்டது. இதனால் இளைஞர்கள் பலர் தமது தொழிலை இழந்ததுடன் இந்த மாவட்டத்தில் விளையும் இறாலும் பயன்படுத்தப்படாமல் வீணாகியது. இந்த நிலைமையில் இறால் பண்ணை மூடப்பட்டமைக்கான காரணங்களும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் கடந்த ஜனவரி 30 நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியால் சுட்டிக்காட்டப்பட்டது. இறால் பண்ணைகள் மிகவும் சிறந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டு அவர்கள் நவீனத்துவமான இறால் பண்ணை அமைத்து தங்களுடைய உற்பத்திகளை அதிகமாக்கிக் கொள்வதற்குரிய சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு நாங்கள் சக்தி செய்தி நிறுவனத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக கைவிடப்பட்ட இறால் பண்ணை மீண்டும் இயங்குவதற்காக சம்பந்தப்பட்டவர்கள் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். புதுப்பிக்கப்பட்ட இறால் பண்ணைகளாக மாற்றப்பட்டு இதன் மூலம் இளைஞர்களாகிய எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திய ஒரு பயனையும் எமது நாட்டுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தந்த ஒரு முயற்சியிலும் இது காணப்பட்டு இருக்கிறது. இதை சுட்டிக்காட்டிய சக்தியின் செய்திக்கு எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது புனரமைக்கப்படும் இறால் பண்ணை விரைவில் திறக்கப்பட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறவும் நாட்டிற்கு பயனளிக்கும் வகையில் முழு வீச்சோடு செயற்படும் என்றும் மக்களுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நியூஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் தொன்மையும் வரலாற்று சிறப்பும் மிக்க யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி மேற்கு முனையில் தொண்டைமான் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்வச்சந்நிதி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்துக்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றுள்ளது. ஆற்றங்கரையான், சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இவ்வாலயத்தில் கதிர்காமம் ஆலயத்தை போன்றே வாய்கட்டி பூசை இடம்பெறுகின்றமை சிறப்பம்சமாகும். 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழ மன்னன் ஆட்சியில் கருணாகர தொண்டமான் என்ற சிற்றரசனால் அமைக்கப்பட்ட தொண்டை மாநாட்டில் இந்த ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் இடம்பெறுகிறது. ஏனைய இந்து ஆலய அமைப்புகளிலிருந்து வேறுபட்டு தனித்துவமான அமைப்பை கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் வானளவு கோபுரங்களோ தூபிகளோ விமானங்களோ இல்லை. மிக தொன்மையான தமிழர் வழிபாடான வேல் வழிபாட்டு முறையே இந்த ஆலயத்தில் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் உள்ள மடங்களில் நாள்தோறும் அன்னதானம் இடம்பெறுகின்றது. திருவிழா காலங்களில் இரவு பகலாக இந்த கோயிலில் பக்தர்கள் நிறைந்திருப்பதுடன் நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றமை விசேட அம்சமாகும். எதிர்வரும் 20ஆம் திகதி தேர் உற்சவமும் 21ஆம் திகதி தீர்த்த உற்சவமும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்ல தெமோதர ரயில் மார்க்கத்திலிருந்து 16 வயது ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நெஞ்சு பகுதி இரண்டாக பிளக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். தெமோதுர உள்ள பகுதியைச் சேர்ந்த நவராஜ் யசஸ்குமார் என்ற பாடசாலை மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் பதுளை சரஸ்வதி மகாவித்யாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயில்கிறார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் பதுளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறையில் இருந்து ஆண்டன் மைக்கேல் தினேஷ் இன்றைய ரிப்போர்ட் அறிக்கையை வழங்குகிறார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வீதி அகழிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நகர மத்தியில் பாரிய சுரங்கப்பாதை ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீதி திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த புல்டோசர் வாகனம் பாரிய குழியொன்றில் திடீரென இறங்கியதன் பின்னரே இராணுவத்தின் உதவியுடன் இந்த சுரங்கப்பாதை தோண்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை சுமார் 10 அடி ஆழமும் 6 அடி அகலமும் உடையது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் செய்திகளுக்காக பருத்தித்துறையிலிருந்து மைக்கேல். சிரேஷ்ட வீரர்கள் இடம்பெற்றிருந்தால் தென்னாப்பிரிக்காவுடனான சர்வதேச 2020 தொடரில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று திலகரத்ன தில்ஷான் கூறுகிறார். இதேவேளை துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்க முடியாது போனாலும் அணி தலைமை தமக்கு சுமையாக இல்லை என 2020 அணித் தலைவர் தினேஷ் சந்திமால் தெரிவிக்கின்றார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச 2020 தொடரின் கடைசி போட்டியில் இலங்கை அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. எனினும் தொடர் 2-1 எனும் ஆட்டக்கணக்கில் தென்னாப்பிரிக்கா வசமானது.
தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டி ஹம்பாந்தோட்டை சூரியவேவ மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 163 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் டூ பிளெசிஸ் மற்றும் ஜேபிடி டொமினின் ஜோடி 3வது விக்கெட்டில் 112 ஓட்டங்களை பகிர்ந்தது. டூ பிளெசிஸ் 65 பந்துகளில் 85 ஓட்டங்களையும் போல் டொமினி 51 ஓட்டங்களையும் பெற்றனர். பதிலளித்தாடிய இலங்கை அணி சார்பாக திலகரத்ன தில்ஷான் 51 பந்துகளில் 74 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் விளாசினார். மஹேல ஜெயவர்தன 33 ஓட்டங்களை பெற்றார். வெண்பானல் வீசிய 18வது ஓவரில் திசர பெரேரா 21 ஓட்டங்களை பெற்று வெற்றியை இலகுவாக்கினார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக DM டில்ஷானும் தொடரின் சிறப்பாட்டக்காரராக JP டொமினியும் தெரிவாகினர். தொடரை வெற்றி கொள்வதனை விட அனுபவம் அவசியம் என்று தேசிய தெரிவுக்குழு எதிர்பார்த்திருக்கலாம். புதுமுக வீரர்கள் போட்டி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவுக்குழுவினர் நினைத்திருக்கலாம். அதுதான் நடந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஒருவேளை சிரேஷ்ட வீரர்கள் மூவரும் இந்த தொடரில் விளையாடி இருந்தால் இந்த தொடரை நாம் கைப்பற்றி இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, எனக்கு அழுத்தம் இல்லை. ஆனால் போட்டிக்கு செல்லும் போது சிறிய அழுத்தம் இருக்கும். எனினும் அணித்தலைவர் என்ற ரீதியில் எனக்கு அழுத்தம் இல்லை. ஏனெனில் சிரேஷ்ட வீரர்கள் சகலரும் எனக்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்குகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114 896 896.